அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால இந்த வேலையில் நம்ம வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லுகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பாறை தரும் என்று. இது கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான சகோதர சகோதரி, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, போராட்டங்கள், கண்ணீர், வேதனை நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு நாளாவது நமக்கு நிம்மதி இருக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு காணப்படுகிறோம். அதான் கட்ட சொல்கிறேன், இதோ வாசப்படி நின்று கதை தட்டுகிறேன். ஐயோ, எனக்கு கண்ணீரோடு காணப்படுகிறேனே, மன நிம்மதியோடு காணப்படுகிறேனே, ஒவ்வொரு துக்கத்தோடு காணப்படுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, உங்கள் இதத்தை பார்த்து ஆண்டவராகி இயேசுகிட்டு சொல்லுகிற வார்த்தை, இதோ வாசப்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், யாராவது உங்கள் இதமான கதவை திறக்க மாட்டீர்களோ என்று கண்ணீரோடு உங்கள் வாசப்படி நின்று கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, வேதத்தில் பார்க்க போனால் 18 வருடமாக பொறுப்பாடுபட்டுள்ள ஸ்திரீ எல்லாம் இழந்து அவளுக்குள்ள இருந்த அந்த உதிரப்போக்கத்தினால் எல்லாத்தையும் பொண்ணு பொருள் எல்லாம் ஆகி எல்லாம் இழந்துறாள். அவளுக்கு சுற்றி இருந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் அந்த சகோதரி விட்டு போய்விட்டார்கள். தனிமையில் காணப்பட்டார், வேதனோடு காணப்பட்டார். ஏதோ கட்ட சொல்கிறார், ஏதோ வாசப்படி நின்றுனால் கதவை தட்டுகிறார். ஏன்னா நீ தனிமையில் காணப்படுகிறாய், மன வேதனோடு காணப்படுகிறாய், மன நிம்மதியோடு காணப்படுகிறார். நீ இதை பார்த்து தான் ஆண்டவராகி யோசிக்கிட்டு சொல்கிறார், இதோ வாசப்படுகின்றனால் கதவை தட்டுகிறேன். அந்த சகோதரி எல்லாம் இழந்து தனிமையில் காணப்படுகிறார், பொண்ணு பொருள் எல்லாம் இழந்து காணப்படுகிறார். அவளுக்குள்ள சுத்தி கொண்டிருந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் விட்டு ஒதுங்கி போய்விட்டார்கள், தனிமையில் காணப்பட்டால். அப்போது முடிவு வருகிறார், நம் வாழ்வதை விட சாவது மேல் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, எனக்கு ஒரு நாளாவது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா? கணவன் நிமித்தமாக நம்ம வேதனைப்படுகிறோமே, பிள்ளைகள் நிமித்தமாக நம்ம வேதனைப்படுகிறோமே, நம்ம இடம் கேட்ட ஒரு நல்வார்த்தை சொல்ல ஒருவரை இல்லையே, நம்ம மனப்பாட்டை பார்க்க ஒருவரை இல்லையே, நம்ம கண்ணீரை துடைக்க ஒருவரை இல்லை என்று வேதனையோட காணப்படுகிறார். இதை கட்ட சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல இழப்பார்கள் தருவிண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரா, சகோதரி, அந்த சகோதரி ஒரு முடிவுக்கு வருகிறார். எல்லாம் இழந்தார், பொண்ணு பொருள் எல்லாம் இழந்தார். அப்போது முடிவுக்கு வருகிறார், நம்ம வாழ்வதை விட சாவது மேல் என்று. அப்போ கேள்விப்படுகிறார், அந்த வழியாக ஆண்டவராகி இயேசு வருகிறார். அவர் பாவத்தை தீர்க்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், பிரச்சனைந்து எடுத்து நம்ம ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையில் வாழ்த்துகிறவர் அந்த வழியாக வருகிறான் கேள்விப்படுகிறார். அப்போது அவர் நினைக்கிறார், சரி நம்ம எல்லாரும் போன எல்லா பணத்தை பிடிங்கி விட்டு நம்மளை தனிமை விட்டு விட்டார்கள்.